ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்கள் ஆசியுடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை ஒளிகொண்டு செதுக்கி உருவாக்கிய என் குருமார்களுக்கும் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தின் ஆசியுடனும் இந்த பதிவை நாம் தொடங்குகிறோம். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சுகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வார ராசி பலனை பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி 19 முதல் ஜனவரி 25, அதாவது தை மாதம் 5ஆம் தேதி முதல் தை மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலனை பார்க்கும் பொழுது வாரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்தே நாம் பலன்களை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய நிலையை பார்த்து விடலாம். மிதுனத்தில் குரு வக்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த வாரத்தில் மிகப்பெரிய கிரக பேச்சுகள் எதுவும் இல்லை. மேஷத்தில் மேஷராசினருக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9, 10, 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கையில் தொழிலில் நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும், தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சில செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதை சுப செலவுகளாக மாற்றினால் உங்களுக்கு அது ஒரு இனிய நாளாகவே இனிய வாரமாகவே இருக்கும். அது தந்தை போன்ற மூத்தோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அக்கம்பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்படலாம். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் ஒரு துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கணக்கு வழக்குகளில் சரியாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்களால் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். ரிஷபம், உங்கள் ராசிக்கு சந்திரன் 8, 9, 10, 11ஆம் பாவங்களை சந்திரிக்கிறார். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய இருந்த விமர்சனங்கள் எல்லாம் கதிர்கண்ட பணி போல் மாறிவிடும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிப்பீர்கள். மூத்தோருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அலுவலர்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுனம், உங்கள் ராசிக்கு சந்திரன் 7, 8, 9, 10ஆம் பாவங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். புதிய வியாபாரம் ஒப்பந்தங்கள், புதிய வணிகங்கள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி உங்களை அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் பேச்சில் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை மட்டும் கவனித்து கொண்டால் நன்றாக இருப்பீர்கள். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், லாபங்களை அடைவீர்கள். கடகம், உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 6, 7, 8, 9 பாவங்களை சந்திரிக்கிறார். வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு பணி சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சரியாக்கி உங்களுடைய திறமையை வளப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் எதிர்பாராத விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் முன்னேறினால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகார ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். பேசும்போது தரம் தாழ்ந்து பேச வேண்டாம்.
உங்களுடைய தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை இந்த வாரம் தவிர்க்கவும். தொழிலில் நல்ல ஒரு அதிகாரி ஆதரவோடு அதிர்ஷ்டம் கை கொடுப்பதாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். சிம்மம், உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திர பகவான் 5, 6, 7, 8 பாவங்களை சஞ்சரிக்கிறார். அதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு குழந்தை விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் சரி செய்வீர்கள். வீண் விமர்சனம் வந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். அரசு விஷயங்களில் பணிச்சுமைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி வரையும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாகவே இருக்கிறது. கன்னி, உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 4, 5, 6, 7 பாவங்களை சந்திக்கிறார். வாகன வசதிகள் கூடும். தாயார் ஆதரவு, தாய் வழி உறவினர் ஆதரவு, உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக கடின உழைப்பு, கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள், புதிய கூட்டாளிகள் வந்து சேர்ந்து உங்கள் வியாபாரம், வணிகம் நன்றாக முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்கள் இந்த வாரம் சிறப்பாக செயல்படுவார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள், நண்பர்கள், சகோதரர் பெற்று இருப்பார்கள். தம்பதி ஒற்றுமை இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி உங்கள் உரிமையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. துலாம், உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 3, 4, 5, 6களில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருந்தாலும் வாரத்தின் கடைசியில் 2 நாட்களில் பணிசுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் நீங்கள் புதிய யுத்திகளை பயன்படுத்தி அதெல்லாம் வெற்றி காணப் போகிறீர்கள். உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தம்பதி ஒற்றுமை உறவினர்கள் மத்தியில் பேச்சு பொருளாக மாறும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண் உறவினர்கள் எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஏற்கனவே சொன்னது போல் தொழிலில் சில பணி அழுத்தங்கள், பணி சுமைகள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய பேரும் புகழும் பெற்று வருவது உங்களுக்கும் ஒரு செல்வாக்கை உயர்த்தி தரும். ஒரு குழந்தை வழிபாடு இந்த வாரம் உங்களை அமைதிப்படுத்தும். விருச்சிகம், உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் இந்த வாரம் 2, 3, 4, 5களில் சஞ்சரிக்கிறார். குடும்பம் நன்றாக இருக்கும். வாக்குவன்மை நன்றாக இருக்கிறது. வாக்கில், பேசுவையில் அதில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் ஒரு ஒழுக்கமும் காணப்படும். அதனால் எல்லோரும் ஈர்க்கப்படுவீர்கள். முயற்சிகள் எடுப்பதில் உங்களுடைய அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால் முயற்சிகள் வெற்றி பெறும். நிதானமாக செயல்பட்டால் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்கள், நண்பர்கள், சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. உறவினருடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் லட்சியங்களை, இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் லாபங்களை சந்திப்பதில் சிரமம் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். தனுசு, உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 1, 2, 3, 4 பாவங்களை சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது. தனவரவு, பணவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். தம்பதி ஒற்றுமை எல்லோர் மத்தியிலும் பேசப்படும். பெண்கள், சகோதர, நண்பர்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குறுகிய கால பயணங்கள், குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி ஏற்படும். தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். என்றாலும் இறை வழிபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும்.
மகரம். உங்கள் ராசிக்கு 12, 1, 2, 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற அலைச்சல் விடயங்கள் உண்டாகும். அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லோராலும் பாராட்டப்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை பெற்றுத்தரும். தகவல் தொடர்புகள் நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வழக்குகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வழக்குகளை தள்ளி போடவும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். கும்பம். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 11, 12, 1, 2 சஞ்சரிக்கிறார். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வருமானங்கள் இரட்டிப்பாகும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு இணையாக தண்டவாளம் போல ஒரு செலவுகளும் வந்து சேரும். ஆகவே உங்கள் சுய சிந்தனை அதிகரித்து செலவுகளை குறைத்து லாப வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதாவது சேமிப்பே ஒரு உபரி வருமானம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் இந்த வாரம் சுமூகமாக இருக்கும். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தெரிகிறது. வழக்குகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வழக்குகளை இந்த வாரம் தள்ளி போடவும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள், அதிகாரிகளின் கெடுபிடிகள் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். தம்பதி ஒற்றுமையே உங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு வெற்றியை பெறுவதற்கு, இல்லற சுகத்தில் ஒரு வெற்றி பெறுவதற்கு, குடும்ப சூழலில் உங்கள் அந்தஸ்து கொடுவதற்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பேரும் புகழும் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத்தருவதால் அவர்களால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே இனிதாக நடக்கப் போகிறது. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரமும் இனிதாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தை வழிகுறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரவணபவாய நமக.